நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீடியோஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். நேத்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்ததுன்னு சொல்லி. இதுல பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பரா ஆடினாங்க. நம்ம கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்சோட கம்பேர் பண்ணா இந்த மேட்ச் சூப்பரா ஆடினாங்க. நல்லா இன்ட்ரெஸ்டடா எடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்ரெசிவாவும் ஆடினாங்க பாகிஸ்தான் மேட்ச். லாஸ்டா நம்ம திட்ட வீடியோஸ்லாம் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. பாகிஸ்தான் மேட்ச் இந்த வாட்டி நல்லா சூப்பரா ஆடிட்டாங்க. நம்ம சூரியகுமார் யாதவ் டாஸ் ஜெயிச்சோனே ஃபர்ஸ்ட் போலிங் எடுத்தாருங்க. அவரு ஒரு போலிங் போட்டு நல்லா மாஸ் காட்டிடலாம், நல்லா சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் நம்ம ஃபர்ஹானோ ஜமானோ இறங்கினாங்க. நல்லா தான் ஆடினாங்க. ஓரளவுக்கு பவர் பிளேலாம் சூப்பரா ஆட்டாங்க. ஃபர்ஸ்டோட கம்பேர் பண்ணா நல்லாவே ஆட்டாங்க. அதுக்கப்புறம் ஜமான் அவுட் ஆயிட்டோன்னே அயூப் இறங்கினாரு. ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு நல்லாவே எடுத்துட்டு போயிட்டாங்க. பும்ரா ஓவர் அடிக்கிறதும் ஹார்திக் பாண்டியா ஓவர் அடிக்கிறதும் நல்லாவே எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓரளவுக்கு ரன் ரேட் எப்படி வந்துச்சுன்னா ஒரு ஓவர் 10 ரன் ரேட் வந்துச்சு. நல்லா சூப்பரா எடுத்துட்டு போயிட்டாங்க. நல்ல ஓரளவுக்கு டஃப் கொடுத்தாங்க. சூரியகுமார் யாதவுக்கும் என்னடா ஆட்டாங்க, நம்மளுக்கு ஒரு பயங்கர சேசிங் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம டூபே என்ட்ரி கொடுத்தாருப்பா பயங்கரமா. உடனே போலிங்கை போட்டு நல்லா நல்லா லென்த் ஏற்றி ஸ்லோயர் போட்டு ஒரு பட்டுன்னு 2 விக்கெட் எடுத்துட்டாரு. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் பார்க்குறாங்க, டே ஆறுச்சாமி நீயாடா இது, நீ பேட்டிங் மட்டும் தான்டா ஆடுவோன்னு நினச்சோம், போலிங்கும் நல்லா போறியடா அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஓரளவுக்கு சைடில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா போடுறான்ட்டு. அதுக்கப்புறம் தட்டி கிட்டின்ட்டு ஓரளவுக்கு 170 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம பாகிஸ்தான் டீமு. அதில் ஓப்பனர் நல்லா சூப்பராக ஆடினாரு. அவர் 58 ரன் அடிச்சிட்டாரு. ஆனால் ஸ்டார்டிங்லேயே நிறைய கேட்ச் விட்டாங்க நம்ம அபிஷேக் சர்மா கில்லு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கொஞ்சம் கேட்ச்லாம் பிடிச்சிருந்தா ஓரளவுக்கு நம்ம 120 ரன்னே சுருக்கி இருக்கலாம். ஆனா அவர் 52 ரன் அடிச்சிட்டாரு. ஆனா அடிச்சிட்ட அப்புறம் ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு. அது எதை மீன் பண்ணி சொன்னாரு தெரியல. என்னன்னா அவர் பேட் எடுத்து டொம் அப்படி சுடுற மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு. ஒரு கான்ட்ரவர்சியா இருந்தது. எல்லாருமே ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த அட்டாக் பத்தி இவர் சொல்றாரு போல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாருன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணிருக்க கூடாது. ஸோ நம்ம இந்தியன் டீம் அதை பார்த்தோன்னே அப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் இறங்கினாங்க நம்ம அபிஷேக் சர்மாவும் கில்லும். இல்லாமல் பண்ணுவீங்க, நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கினாங்க. உடனே அஃப்ரீடி ஃபர்ஸ்ட் ஒரு போட்டாரு. அஃப்ரீடிக்கும் அபிஷேக் சர்மாக்கும் பர்சனலா என்ன பிரச்சனையா என்னன்னு தெரியல, இவர் வந்தாவே அடிக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் பாலே சரியான சாட்டு 6. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாக்கு இந்த வார் அட்டாக் ஞாபகம் வந்துச்சா என்னன்னு தெரியல, அஃப்ரீடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. போட்டு சரியான அடி அடிச்சிட்டாரு. உடனே இந்த சைடு கில்லு வந்தாரு. என்னடா அபிஷேக் நீ மட்டும் அடிப்பியா, நானும் அடிப்பட்டான்னு சொல்லி இவரும் கில்லும் இந்த சைடு செம்மட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தாச்சு பவுலர்ஸ்லாம் பாகிஸ்தான் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஹரிஸ் ரவுஃப் என்ன பண்ணாருன்னா, இவனுங்க எப்படி போட்டாலும் அடிக்கிறானுங்க, நம்ம வேற டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபைட் ஆகி இழுத்து விட்டுடலாம், சண்டே இழுத்து விட்டா அவனுக்கு கொஞ்சம் அக்ரெசிவா ஆடி கேட்ச் எதனா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சண்டே இழுத்து விட்டாரு. உடனே அபிஷேகம் மறைச்சோடனே அவன் என்னடா இந்த அடி அடிக்கிறோமே அதை போய் பாடுறா அப்படின்ட்டு ஹிந்தியில சோக்கி கேக்கின்னு ஏதோ திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கில்லு என்னடா நீ அபிஷேகே முறைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் பார்த்துருக்க மாட்டோம் கில்லுலாம் சண்டை போடுறது. கில்லு எங்காலே நீ முறைப்பியா அப்படின்ட்டு 2 பேரும் முறைக்க ஆரம்பிச்சிட்டான்னு ஒரு நடுவில் சம வாக்குவாதம் ஆயிடுச்சு. இவன் பா நீ அடியா ஒரு பாத்துக்கலாம் அப்படி இப்படின்றான். இவன் டே எத்தனை வாட்டுறான் ஓவர் அடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா விக்கெட் எடுக்க முடியல. நம்ம ஓப்பனிங்கே சூப்பரா ஆட்டாங்க. 90 மேலேயே அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கில் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்துட்டாரு. ஓரளவுக்கு இந்தியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் மேட்ச் போயிடுச்சு. ஒன் சைடாவே போயிடுச்சு. சூரியகுமார் ஒரு சரியான சாக் கொடுத்துற வந்தோடனே அவுட் ஆயிட்டாரு. அட பாவி என்னடா சாக் கொடுக்குறடி, நல்லா போதுடா மேட்ச், இந்தியன் ஃபேன்ஸ் டே என்னடா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேட்டா வந்தாரு, சஞ்சு சாம்சன். அவர் ஆல்ரெடி நான் பழைய வீடியோலயே சொல்லியிருப்பேன், இவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுவாருப்பா, ஓப் கொடுப்பாரு, அதுக்கப்புறம்லாம் ஆட மாட்டாரு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் நம்ம சேட்டம் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனாரு, இந்த மேட்ச் ஆடல, அப்படியே வந்த வேகத்திலேயே போயிட்டாரு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவும் அவுட் ஆயிட்டாரு. இடி மேட்ச் கொஞ்சம் பார்த்து எத்துன்னு போங்கடா, பயமுத்தாதீங்கடா, பாகிஸ்தான்ரா இது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே திலக் வர்மாவும் நம்ம டூபவே சேர்ந்து நல்லா சூப்பரா மேட்சை முடிச்சு விட்டாங்க. ஓரளவு பயங்கரமா மேட்சை ஜெயிச்சிட்டோம். நடுவில் ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சி போச்சுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹரிஸ் ராஃப் கிரவுண்ட்ல நின்றுட்டு இருந்தாரு. அப்ப நம்ம இந்தியன் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவர் இருக்கிற பவுண்டரி சைட்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, விராட் கோலின்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹரிஸ் ராஃப் என்ன பண்ணாரு,
பண்ணாருன்னா நம்மளுக்கு ரீசெண்டா இந்த ஏரோப்ளேன் அட்டாக் ஆக்சிடென்ட் நடந்ததுல அதை மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி இப்படி காட்டி அப்படின்ற மாதிரி காட்டி கொஞ்சம் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியா இருந்தது. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உங்க பர்சனலா எதனா திட்டிக்கிறீங்களா அந்த மாதிரி திட்டிக்கலாம், இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாலாம் அவரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ச் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்தியா ஜெயிச்சுட்டு ஓரளவுக்கு எப்பவும் போல கையெல்லாம் ஹேண்ட்ஷேக்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்ற மாதிரி போயிட்டு கதவை சாத்தி மூட்டாங்க நம்ம இந்தியன் டீம். அதுக்கப்புறம் மேட்ச் ஜெயிச்சதோட நம்ம சூரியகுமார் யாதவ் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பாருங்க. மேட்ச் என்னங்க மேட்ச், அதுதாங்க உண்மையிலே பயங்கரமா இருந்தது. என்ன கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்தாவே நார்மலா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க, இது வந்து ஒரு ரிவல்ரி, இந்தியா பாகிஸ்தானோட ரிவல்ரி நடக்க போகுது, எல்லாருமே இன்ட்ரெஸ்டா இருக்கும் மேட்ச் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா அத மாதிரிலாம் சொல்லாதீங்க. ரிவல்ரினா என்னன்னா, நாங்க ஒரு 8 மேட்ச் ஜெயிச்சிருப்போம், அவங்க ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சிருப்போம், அந்த மாதிரி டைம்ல தான் போட்டியா பயங்கரமா இருக்கும். இந்த மேட்ச்லாம் வந்து ரிவல்ரியே வராது, நாங்க வந்து 13 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், இவங்க 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கண்டிப்பா இது பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் பார்த்துருந்தாங்கன்னா ஒரு மாதிரி ஆயிட்டு இருப்பாங்க. ஜெயிச்சதோட இதுதாங்க உண்மையிலேயே மாசு சூரியகுமார் யாதவ் சொன்னது. ஸோ நீங்க வந்து இந்த மேட்சை பார்த்துருப்பீங்க. பாகிஸ்தான் பிளேயர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணது எப்படி நீங்க நினைக்கிறீங்க? தப்பா கரெக்டா கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க.